அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 மகா சிவராத்திரிக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கன்னி ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான சில மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகுவதற்கான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உங்களின் ஆரோக்கியமும் மேம்படும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி, கலஸ்திரஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ராசிநாதன் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விளங்கும். பயணங்கள் மூலம் நன்மைகள் வரலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. லாபம் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்கள் காண்பாங்க. குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், உங்களுடைய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் நன்மைகள் உண்டாகலாம். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் வேலைகளை முடிக்க நல்ல ஒரு முயற்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத இடங்களில் இருந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க தாமதமாகும். புது நண்பர்களால் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மைகள் உண்டாகும். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்படிந்து நடக்க நேரிடலாம். உங்களுக்கு எதிரானவர்கள் பலம் கூடக்கூடியதாகும். மன சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கெடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. உத்தியோகம் பார்க்கும் இடத்துல உயர்வு உண்டாகலாம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். குரு பகவான் 9ஆவது இடத்துல இருக்காரு. அரசாங்க வேலைகள் இழுபறியாக நடக்கும். தொழிலில் சுமாரான ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. பிடிவாதமான போக்கை நீங்கள் கைவிட வேண்டியது நல்லது. உங்களுக்கு எதிராக நன்மை வந்து சேரக்கூடியதாகும். சந்தர்ப்பங்களில் தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால் மேலதிகாரிகளின் மனதிற்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடியதாகும். குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றி மறையக்கூடியதாகவும் இருக்குது. ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. தீயவர்களுடைய நட்பை நீங்கள் கைவிட வேண்டியது நல்லது. உங்களுக்கு பணம் விரயமும் வீண் அலைச்சலும் உண்டாகும். கேது 1ஆம் இடத்துல இருக்காரு. அனாவசியமான செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பண தட்டுப்பாடு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுக்கு சற்று தொடர்பு இல்லாத விஷயங்களை நினைத்து உங்களுடைய மனதை நீங்கள் வருத்தி கொண்டிருப்பீங்க. இனி அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார வசதி நல்லபடியாக இருக்குது. வாரத்தின் பிற்பகுதியில் சிறிய அளவில் உடல்நல பாதிப்பு மட்டும் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. வாகனத்தில் செல்லும்போது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து சிக்கல்களை தீர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்குது. வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். அதற்கேற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது அவசியம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சற்று சோர்வு உண்டாகக்கூடியதாக இருக்குது. தினமும் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வரக்கூடியதாகவும் அவர்களுடைய செயல்களில் பகுத்து ஆய்ந்து உணர்ந்து அதற்கு ஏற்று திட்டமிட்டு செயல்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்ப நிலையை பொறுத்தவரை உங்களது கருத்துக்களால் குழப்பம் ஏற்பட்டு விலகும். தொழில்துறையில் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த செலவினங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாகும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு, காய்ச்சல் ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். கன்றுடன் கூடிய பசுமாட்டிற்கு வாழைப்பழங்கள், அகத்திக்கீரை உள்ளிட்ட காய்கறிகளை உண்ண கொடுப்பது, நாய்களுக்கு உணவிடுவது ஆகியவற்றின் மூலம் சங்கடங்கள் உங்களுக்கு அகன்று சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்குது. சீரான பொருளாதார நிலையில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடியதாகவும் இருக்குது. மாணவர்களுக்கு காலத்தை வீணாக்காமல் கருத்துடன் படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையுமே ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத நிலையை நீங்கள் அடையலாம். அரசு பணிக்கான தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பதிவு உத்தரவை நீங்கள் பெறுவீங்க. அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. நல்ல குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் உங்களுடைய மனதில் அமைதியை நிலவக்கூடியதாக இருக்குது. ஆடை ஆபரணங்கள், நல்ல உடை, எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதவி உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்கள் நன்மையை ஏற்படுத்துவாங்க. மாணவர்களின் கவனச்சிதறல் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். சிலருக்கு இடமாற்றங்கள், பயணத்தின் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுப்பு, சகோதர விரோதம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. துன்பம் வரும் போதெல்லாம் துவளாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துடன் செல்லுங்கள். உங்களுடைய சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். குழந்தைகளின் தேர்ச்சி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். கற்பனை வளம் பெருகும். நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க. இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாது. தந்தை வழி உறவினர்கள் அனுகூலம் ஏற்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய தொழிலில் லாபத்தை பெற்றுத்தரும். அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகளை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.